வெல்கம் டு சாரா வித் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை காட்டி கொடுத்த பேனா. ஒரு ஊரில் ரேவதின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்து வரா. அவள் ஒரு நாள் ஒரு திருவிழாவுக்கு போகிறா. அந்த திருவிழா கூட்டத்தில் ஒரு கடைக்கு போயிட்டு முகத்துக்கு போடுற பவுடர் டப்பா ஒன்று வாங்கிட்டு அதுக்கு காசு கொடுக்கறதுக்காக பர்ஸை எடுத்து பார்க்குறா. அப்போது அந்த கடைக்குள்ளே வேகமாக பெரிய ஜிப்பா போட்ட ஒருத்தர் வராரு. வந்து அந்த கடைக்காரர்கிட்ட என்ன ஒரு பேனாவை கொடுத்து இந்த பேனாவுக்கு மை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கடைக்காரரும் அந்த பேனாவை வாங்கி மை போட்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட காசு வாங்கிக்கிறாரு. அதை இந்த ரேவதி பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது இவங்களும் காசு கொடுத்துட்டு அந்த பவுடர் டப்பாவை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு இவங்க உள்ளே போனதும் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. இவங்க உள்ளே போகும்போது கரெக்டாக ஃபோன் வருது. அவங்க அப்பா எடுத்து பேசுகிறாங்க. ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நகைக்கடைக்காரர் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனில் என்னோட நகைக்கடையில் இன்றைக்கி காலையில் ஒருத்தர் 11 வைரங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அது இப்போது காணா போயிருச்சு. கடையை விட்டு யாரும் உள்ளேயும் வரல, வெளியவும் போல. எப்படி காணா போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கடைக்காரர் அழுகுறாரு. கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட அழுறாரு. அவங்க அப்பா என்னவா இருக்காருன்னா துப்பறிவாளனாக இருக்கார். அவரோட மகளும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இதை அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன், என்னோடய கோட்டையும் குச்சியும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பொண்ணு நானும் வரேன்ப்பா, இந்த தடவை நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரேவதி. அவங்க அப்பாவும் சரி வா ரேவதி 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் அந்த இடத்துல இறங்குறாங்க. கடைக்குள்ளே 2 பேரும் போகிறாங்க. போனதும் ஓனர் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, ஐயா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி. சரி நடந்ததெல்லாம் திருப்பியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அவரும் சொல்கிறாரு. சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இந்த விஷயத்தை துப்பறிய போகிறது என்னோடய பொண்ணு ரேவதி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயா ரேவதி அம்மாங்களா, நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சோகமாக சொன்னார் கடைக்காரரு. அதை கேட்ட ரேவதியோட அப்பா, ரேவதி செய்ய முடியலன்னா நான் செஞ்சு தரேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரேவதி கடைக்குள்ளே போகிறாரு. கடைக்குள்ளே போனால் அங்கே ஒருத்தர் இருக்கார், ஜிப்பா போட்டுட்டு இருக்காரு. யார் இவர், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ரேவதி யோசிக்கிறாங்க. காலையில் ஒரு கடையில் ஒருத்தர் மை போட்டுட்டு போனார்ல, அவர் தானே இவர் அப்படின்னு அவருக்கு ஞாபகம் வருது. உடனே ரேவதி சுற்றி பார்க்குறாங்க. அந்த கடையில் எந்த ஓட்டையுமே இல்லை. வெளியே போகிறதுக்கும் சரி உள்ளே வரத்துக்கும் சரி ஜன்னல் கூட இல்லை. அந்த அறையில் இருக்காரு அவர். அங்கே ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது. அதில் வெத்தலைலாம் போட்டால் துப்புறதுக்காக மண் கொட்டி வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஊதா நிற இங்கு ஊற்றிருக்கு. அது இன்னும் காயாமல் இருக்குது. அதை பார்க்குறாங்க. அந்த ஜிப்பா போட்டவர் பையிலையும் அதே ஊதா நிற பெண் இருக்கிறத பார்க்குறாங்க. அவர் காலையில் இங்கு போட்டதையும் ரேவதி பார்த்தாங்க. இதிலிருந்து அவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருந்த குப்பை தொட்டியை போய் பார்க்குறாங்க. குப்பை தொட்டியில் அந்த வைரங்களை எடுத்துகிட்டு வந்ததாக சொன்ன சிவப்பு நிற காகிதம் கிடக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு ஓனர்கிட்ட ரேவதி கேட்குறாங்க, நீங்கள் வைரத்தை எடுத்து வச்ச பேப்பருக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கான்னு. அது சிவப்பு நிறத்தில் இருக்கும், சைடில் கிழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேவதி அந்த குப்பை தொட்டியில் இருக்க பேப்பரை எடுத்து காமிக்கிறாங்க. ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஓனர் ஒத்துக்கிறாங்க. உடனே ரேவதி முடிவு செஞ்சுட்டாங்க. அந்த பேனா இருக்கு இல்லையா, அதை அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அதை திறந்து அதை கொட்டுறாங்க. கொட்டினா அதுக்குள்ளே 11 வைரங்களும் இருக்குது. இப்போது திருடன் யாருன்னா அந்த ஜிப்பாக்காரர் தான். ரேவதி காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகம் வச்சிருந்ததுனால மட்டுமே அவங்களால அந்த ஜிப்பாக்காரர் தான் திருடன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனத்தோடு அணுகணும். இந்த வாழ்க்கையில் நிறைய கவனச்சிதறல்கள் நமக்கு இருக்குது. கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருந்ததுன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். தேங்க்யூ.